My first experience in Vande Bharat Express train. ஸோ இப்போ நான் சென்னை டு கோயம்புத்தூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்குள்ளே தான் நான் இப்போ இருக்கேன். லெஃப்ட் அண்ட் ரைட் போத் சைட்ஸும் ரெஸ்ட் ரூம் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணுறது ஸ்லைடிங் அண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிற ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. இந்த க்ரீன் கலர் பட்டன் தெரியல, இதை கிளிக் பண்ணால் டோர் ஓப்பன் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் பண்ணப்போ ஓப்பன் ஆகலை, செகண்ட் பண்ண அப்புறமா ஓப்பன் ஆச்சு. உள்ளே போனால் ப்ளூ கலர்ஸ். இந்த ட்ரெயினில் மொத்தம் ப்ளூ அண்ட் ரெட் அப்படின்னு 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த வந்தே பாரத் ட்ரெயின்லேயே ரெட் கலர் சீட் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. ரெட் கலர் சீட் டோட்டலாக 2500 ஃபார் ஈச் பர்சன். ஒரு ஆளுக்கு 2500 ரெட் சீட். நான் வந்துட்டு ரெட் சீட் பண்ணலான்னு பார்க்கும்போது டிக்கெட் வந்துட்டு ஃபுல் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ கூட ஐஆர்சிடிசின்ற ஆப்குள்ளே போய் ட்ரெயின் புக்கிங்ஸில் வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் சீட் கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்கும். இப்போ நம்ம ப்ளூ சீட் ஆனால் இதுதான் நான் வந்துட்டு ஆனால் ரெட் சீட்டை பார்க்கலான்னு கம்பார்ட்மெண்ட்டாக போயிட்டுருந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ அந்த ரெட் கலர் சீட் மட்டும் கண்ணிலேயே மாட்டல. இங்கே வந்துட்டு ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் சப்ளைஸ் பண்ணுற இடம். இங்கே வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வீடியோ வந்துட்டு எடுக்கூடாதுன்னு ரொம்ப ரூடாகவே பேசுனாங்க. அதை கொஞ்சம் நார்மலாக கூட பேசியிருக்கலாம். இதுதான் எனக்கு இந்த ட்ரெயின்லேயே இது ஒன்று தான் எனக்கு கடுப்பாச்சு. இந்த ட்ரெயினில் ஸ்ட்ரெயிட்டாக போகிறதும் இருக்குது, உல்ட்டாவாக போகிறதும் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகிறதும் இப்போ வந்துட்டு 4 பேராக, ஃப்ரண்ட்டில் 2 சீட் பேக்கில் 2 சீட் அந்த மாதிரி இதோ இங்கே உட்காந்துருக்காங்களே இந்த மாதிரி இருந்தது. உல்ட்டாவாக பின்னாடி போகிற சீட். ஆனால் பின்னாடி போகிறது வந்துட்டு சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே டிவியில் வந்துட்டு இந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு அப்பப்போ ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் இருக்கோம். ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துட்டு நல்லாவே இருக்கான டேப் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுது. இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் வாஷ். கை வச்சா ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் வாஷ் வந்துட்டு கிளிக் ஆகுன்றாங்க. கிளிக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஹேண்ட் வாஷ் சும்மா பண்ணிக்கலாம், கிளிக் பண்ண அந்த யூஸ் பண்ணிட்டோமேனு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் ட்ரையர். லைட் சென்சாரோட வேறு லெவலில் இருந்தது. ஸோ இது வந்துட்டு ஏதோ வேக்யூம் டாய்லெட் தான் ஏதோ சொன்னாங்க. இங்கே வந்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணால் இங்கேயும் லைட் சென்சார், ஃப்ளஷ் பட்டன், அது லைட் சென்சார் இருக்குது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு வெண்ட் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே வேஸ்ட் பின், குப்பை கொட்டும் இடம். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெண்ட்டு, கண்ணாடி, மிரரு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. நோ ஸ்மோக்கிங்ன்ற போர்டும் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு லாக். இப்படி பண்ணால் லாக் ஓப்பன் ஆகும், இப்படி லெஃப்ட்டில் திருப்பினா க்ளோஸ் ஆகும். அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே போடலாம். இப்போது நம்ம வெளியில் வந்தாச்சு. ரைட்டில் இருக்கிறதுல வந்துட்டு டேப் ஒட்டியிருந்தாங்க, யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் டூர்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்காக ஒரு டேபிள், நம்மளுக்கு முன்னாடி இருக்க சீட்டில் நம்மளுக்கான டேபிள் வந்துட்டு மாட்டி வச்சுருப்பாங்க. அது நம்ம அந்த லிவர் மாதிரி இருக்குல்ல, அந்த லிவர் இழுத்துட்டு நம்ம அந்த டேபிளை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வேறு வந்துட்டு ஃபுட் டேபிள். நம்ம ஃபுட் எடனா வச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி நம்ம அந்த லிவரை எடுத்து இதே மாதிரி மாட்டிடலாம். இங்கே நெட் கொடுத்துருந்தாங்க. வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் அது உள்ளே போட்டு வச்சுக்க. கீழே கால்கான ஸ்டாண்ட் அண்ட் வாட்டர் பாட்டில் ஸ்டாண்ட் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ கால் நம்ம வந்துட்டு வலிக்காமல், நிறைய பேருக்கு ட்ராவலிங் வயசானவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கால் வச்சுக்கிறதுக்கெல்லாம். ஸோ இதுதான் இந்த சீட்டை பற்றி. நான் இன்னமும் இருக்குது, நான் அதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு நிறைய லக்கேஜஸ், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் லக்கேஜஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்டாண்டெலாம் கொடுத்துட்றாங்க. எனக்கு ஹைட்டே எத்தல, பெரியவங்களுக்கு தான் இது செட் ஆகும் போல். எனக்கு ட்ராவலிங் ஒட்டுக்காதுன்றதுனால தான் நான் இந்த வந்தே பாரத் ட்ரெயினை சூஸ் பண்ணேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏறி 10 நிமிஷத்துக்கு கழிச்சு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு லேபிளில் வந்துட்டு அதோடய பேர் ரெயில் நீட் அப்படின்னு எழுதியிருந்தது. இதோட ருப்பீஸ் இது எவ்வளோனா 10 ருப்பீஸ். 10 ருப்பீஸ் வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரீ நெட்டு வரும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணியும் பார்த்தேன். ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு வந்தே பாரத்தை கொடுத்தா அவங்களோட இன்ஃபோர்டைன்மெண்ட்குள்ளே போகுது. ஆனால் இந்த ஃபோனில் ஒர்க் ஆகலை. நான் வேறு ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணப்போ ஒர்க் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மட்டன் கிரேவி சாதம் எடுத்து. அது டேபிளை பார்த்தோன்னே அதில் என்ன வச்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாருமே அந்த ட்ரெயினில் ரொம்ப வசதியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்க வீட்டில் இருக்க மாதிரியும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் ரிலேட்டடாக பார்த்தேன். ஆனால் ஸ்நாக்ஸ் வந்துட்டு எல்லாருமே காசு கொடுத்து வாங்குற மாதிரின்ற இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸ்நாக்ஸ் மட்டும் நீங்கள் புக் பண்ண முடியும், அந்த ஆப்ஷன் கேட்கும். ஸ்நாக்ஸ் எத்தனை பேருக்கு, அதே மாதிரி சாப்பாடு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்ற ஆப்ஷன்லாம் இருக்கும். நம்ம அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து ஸ்நாக்ஸ் அண்ட் லன்ச் சேர்த்து ஒருத்தருக்கு 1500
அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே நிறைய கொடுத்துருவோம். காரா சேவ், டொமேட்டோ சாஸ், இந்த மசாலா டீ சுடுதண்ணி தருவாங்க, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஆலு போண்டா இதை நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆலு போண்டா வந்துட்டு நல்லா சாஃப்டாகவே இருந்தது வெளியில் ப்ரெஸ் பண்ணி பார்க்க. அப்புறம் வந்துட்டு வேர்க்கடலை பர்ஃபி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸ்நாக்ஸ்லாம் நல்லா இருக்குமா இருக்காதான்னு யோசிக்காதீங்க. கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ டீ போட்டு குடிக்க சுடுதண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த மசாலா டீ பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் உள்ளே வந்துட்டு கொட்டணும். அதை பிரிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நானே பல்ல வச்சு தான் அதை பிரித்தேன். ஸோ இப்போ வந்துட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொட்டை அதில் டீ கலரில் அது வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. கீழெல்லாம் வந்துட்டு கொட்டிருச்சு, எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக அதுலேருந்து எல்லாத்தையுமே கொட்டி அதுக்குன்னு ஒரு ஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டிக்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்க. ஸோ நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தேன் அந்த ஸ்டிக்கை வச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு குடிச்சிட்ருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் வந்துட்டு நம்ம மூவ் ஆகிறதே தெரியாது. இந்த மாதிரி ட்ராவலிங் ஒத்துக்காதவங்களாம் இந்த ட்ரெயினில் வரலாம். ஏன்னா மூவ் ஆகிறதே தெரியல. நம்ம விண்டோவை பார்த்தா தான் நம்ம மூவ் ஆகிறோமானே நம்மளுக்கு தெரியுது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தா வியூஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால தூங்கிட்டேன். இப்போது மணி வேணால் 7 o'clock வந்து லஞ்செல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பன்னீர் டிஷ், அதாவது பன்னீர் குழம்பு நல்லாவே பேக் பண்ணியிருந்தாங்க. அலுமினியமில் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் பன்னீர் கிரேவி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து சாம்பார் அந்த பேக்கெட்டில், அதுவும் நல்லா நீட்டாகவே பேக் பண்ணியிருந்தாங்க. வெளியில் சாம்பார்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. சாம்பார் அண்ட் இதில் ரைஸ், ஒயிட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு சப்பாத்தியை ரோல் பண்ணியிருந்தாங்க. திறந்து பார்த்தா அதில் 2 சப்பாத்தி இருந்தது. சப்பாத்தி வித் பன்னீர் கிரேவி, ஒயிட் ரைஸ் வித் சாம்பார். ஒயிட் ரைஸ் வித் சாம்பாருக்கு பிக்கல் கொடுத்துருந்தாங்க, மாங்காய் ஊறுக்காய். நெக்ஸ்ட்டு அதுக்கான ஸ்பூன், ரைஸ் சாப்பிட்றதுக்கு ஸ்பூன். சப்பாத்தியை சாப்பிடும்போது ரொம்பவே பட்டர் நிறைய இருந்தது. பட்டர் நான் மாதிரியே இருந்தது. டேஸ்ட்டாக இருந்தது. சப்பாத்தி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க, அமுல் ஐஸ்கிரீம். ஓகே, நம்ம மொக்க ஐஸ்கிரீம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா நல்லா கம்பெனி ஐஸ்கிரீமாக தான் கொடுத்துருந்தாங்க. இதை இவங்க கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டு போக கொஞ்சம் தூங்கி எழுந்து சாப்பிட்டாலே நம்மளோட ஸ்டேஷனே ரீச் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணேன், சீட்டில் சாயறது ரெட்டில் தான் இருக்குதுன்னு நினச்சேன், ப்ளூலையும் இருக்குது. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அப்படியே பின்னாடி சாயுது. திருப்பி அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அப்படியே முன்னாடி வந்துடுது. ஸோ இதுதான். மேலே வந்துட்டு லைட் இருந்தது. நான் அப்போயே ஆன் பண்ணலான்னு பார்த்தேன். நைட் டைமில் ஆன் பண்ணால் நல்லா தெரியுன்றதுனால இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன். டச் பண்ணால் நான் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டு டச் சென்சார் அப்படின்னு. ஸோ திருப்பி டச் பண்ணால் ஆஃப் ஆகும். நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெயினில் இருக்க எல்லாருமே அந்த லைட்டை நோட்டீஸ் பண்ணி எல்லாருமே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. கீழே சார்ஜிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், சென்னை டு கோயம்புத்தூர் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ நான் ரெட் சீட் வேணும்னு அடம் பிடிச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது ப்ளூ சீட்டே சூப்பராக இருக்குன்னு. ஸோ நீங்களும் காசு வேஸ்ட் பண்ணாத ப்ளூ சீட்டில் போங்க.